மலேசியாவுக்கு வந்திருக்கோம். நம்மளை யாராவது சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே ஒரு 2 வகுப்பு வச்சுருக்கிறோம். சனிக்கிழமை வரைக்கும் இங்கே தான் இருக்கிறோம். அந்த யூடியூப்பில் போஸ்டரில் அட்ரஸ் அந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துட்டு வாங்க. பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதல் பேரில் வந்திருக்கிறோம். எத்தனையோ குருமார்கள் வந்து இங்கே சத்சங்கம் பண்ணியிருக்கிறாங்க, தியானத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. நான் அதுக்கு வரலை. நான் மோட்சம் சம்பந்தமாக மனிதர்களுக்கு ஒரு பெரிய தீர்வையும் விடுதலையும் அளிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். மலேசியாவில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய செயலையும் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது காலத்தோடைய கணக்காக இருக்குது, காலத்தோட கட்டாயமாக இருக்குது. இதுவே ஒரு குண்டலினி சக்திக்குரிய நாடு தான் இந்த நாடு. இந்த நாடு குபேர நாடுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சகோதரிகள் ஒரு இடம் தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த அட்ரஸ் கீழே கொடுத்துருக்குறோம், அதையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த நாளும் இங்கே வகுப்பு இருக்குது. எந்த சார்ஜ் எந்த விஷயமும் இல்லை. இயல்பாக யதார்த்தமாக வாங்க. நம்மளால் என்ன உங்களுக்கு என்னகிட்ட இருந்து தியானத்துக்குள்ளே இருந்தோ ஒரு செயல் வடிவத்தை நம்ம என்ன உங்களுக்கு கடத்த முடியுமோ அதை கடத்துகிறோம். 100% மோட்சத்துக்காக ஒரு செயலுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒரு நல்ல செயலோட நேரில் சந்திப்போம். அதான் இங்கே உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதோட இது ஒரு இயல்பாக ஒரு பிரபஞ்சத்தால் நிகழ்த்தப்பட்டது. அதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. போதனைகள், மதம், குரு எல்லாமே இயல்பாக தாண்டிடுதோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்குது. எப்போவுமே குழந்தையாக இருந்தால் கூட இயல்பை தாண்டி ஒரு தாய் பாசத்தை செலுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் தியானத்திலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதனால் இயல்பை மீறி ஒரு கருணை, கரிசனம், அன்பு அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே யாரும் சந்திச்சிடக்கூடாது. அது இயல்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருந்து மிக சரியான தருணத்தில் நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு தருணம் லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப முக்கியமான தருணம். என்ன முக்கியமான தருணம்னா, என்ன மாதிரி ஒருத்தரை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு தானே இது முக்கியமான தருணமாக இருக்கணும். எனக்கு எப்படி முக்கியமான தருணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கருதலாம். எனக்கு ரொம்ப முக்கியமான தருணம், லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தருணம். இந்த மொமெண்ட்டை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். மலேசியாவில் ஏர்போர்ட்டை விட்டு இறங்கினோடனே முதல் தடவையாக இந்த மண்ணுக்கு நான் வர்றேன் அப்படிங்கிற நினச்ச போது அப்போ தான் எனக்குள்ளேருந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு, இந்த மண் ஆல்ரெடி நீ வசித்த மண், நீ இந்த இடத்துக்குள்ளே எந்தெந்த பகுதியில் இருந்திருக்கிற, யாரெல்லாம் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ ஆல்ரெடி ப்ரீ பிளானில் அவங்கெல்லாம் உன்னோட தொடர்பில் இருந்தவங்க, எல்லாம் முப்பரப்போட மிகப்பெரிய கனெக்டில் உள்ளவங்க. நீ சந்திக்க போகிற ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் என்ன மாதிரி இருந்திருக்கிற, என்ன மாதிரி வடிவத்தில் இருந்திருக்க, எந்த காலகட்டத்தில் இருந்திருக்க, வேதம் மந்திரம் தோன்றுவதற்கு முன்பு இங்கே பெரிய ஒரு நகரம் உருவாகிறதுக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்கிற. அப்போ ஒரு அலைவரிசைக்கு மதம் இல்லை, ஒரு அலைவரிசைக்கு மொழி இல்லை, ஒரு அலைவரிசைக்கு வேதம் இல்லை, ஒரு அலைவரிசைக்கு மந்திரம் இல்லை. இந்த பிரபஞ்சங்கிறது விஞ்ஞானிகளால் கூட இன்ன வரைக்கும் கரெக்டாக அதை ஒரு ஆய்வு பண்ண முடியாமல் இருக்கிறது காரணம்னா இந்த அலைவரிசையை அவ்வளோ சாமானியமாக கையாள முடியாது. அப்போ ஒரு அலைவரிசையிலிருந்து தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய மாற்றமாக இருக்குது. அவன் அலைவரிசையாக மாறலை. உங்களால் அதோட கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது நீங்கள் சுவாசமாக இருக்கிறீங்க, நான் அலைவரிசையாக இருக்கிறேன். அலைவரிசைங்கிறது ஒருத்தருடைய இன்னொருத்தரை ஈர்க்கக்கூடியதும் இன்னொருத்தரை கனெக்ட் பண்ணக்கூடியதும். மறக்கடிக்கப்பட்ட நீங்கள் யார் என்று தெரியாத நீங்களை அலைவரிசை என்ற ஒரு சொல்லால் செயலால் அந்த அலைவரிசை கிடைக்கும் போது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. என்னை யாருன்னு தெரியாத பட்சத்தில் இந்த நகரத்துக்கு புதிதாக நிறைய தியானம் கற்றுக்கிறாங்க, நிறைய பேரை சந்திக்கணும்னு நினைக்கிற, அவர்களோடு சந்திக்கணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு அலைவரிசை கிடைத்ததுனால தான் இந்த பூமி புதிதல்ல, இந்த மனிதர்கள் புதிதல்ல, இந்த இடம் புதிதல்ல. இந்த இடம் வள்ளலார் அவர்களுடைய வழிபடுகிற, அவங்கள பின்பற்ற அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடம் நாம் வந்த இடம்,
நாம் வந்து இங்கே வாழ்ந்து இங்கே ஒரு வேலை செஞ்சுருக்கிறோம். உடலாக இல்லாமல் அலைவரிசையாக ஒரு வெப்பமாகவும் ஒரு சில்னஸ் தன்மையில் ஒரு அலைவரிசையாக இந்த இடத்துல பல நாள் நம்ம வசிச்சிருக்கிறோம், பல நாள் இந்த இடத்துக்குள்ளே இருந்திருக்கோம். அந்த தொடர்புகளில் தான் நம்ம ஏற்படும் போது அப்போ அந்த தொடர்புகளை அது வந்து உள்ள எப்படி நமக்குள்ள ஒரு கிளர்ச்சி ஏற்படும்னா, தன்னை மறந்து ஒரு மணி நேரம் இந்த இடத்தை பற்றி அது விவாதிச்சிடும், இந்த நகரத்தை பற்றி விவாதிச்சிடும். அப்போ அதுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை வடிவத்தை பற்றியும் சொல்லிடும். அப்போ நமக்குள்ள எந்த வடிவத்துக்குள்ளேயும் பாசம், கருணை இதெல்லாம் தாண்டி இது ஏன் நிகழப்படுகிறது, எதற்காக நிகழப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் ரொம்ப ஆத்மார்த்தமாக உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ இருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு நாள் உங்களை தெரிஞ்சுக்கிற நாள் இருக்குல்ல, உங்களுக்குள்ள இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்கல்ல, ஒரு 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 படிப்பு, ஒரு வேலை, ஒரு வாழ்க்கை, இதை தாண்டி இன்னொன்று இருக்குது. அதை முற்பிறப்பை பற்றி எந்த குருமார்கள் பேசினாலும் நம்மளால் கனெக்ட் ஆக முடியாமலும், முற்பிறப்பை பற்றி நமக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நம்மளால் அதை கனெக்ட் பண்ண முடியணும்னா அதுக்கு ஒரு அலைவரிசை இருந்தால் மட்டும்தான் அதை வந்து செயல்படுத்த முடியும். அந்த அலைவரிசை ஒரு இயல்பாக எப்போ எப்படி ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னே தெரியாது. ஒரு நல்ல ஒரு குருவால் கிடைக்கலாம், இல்லை இயல்பாகவே ஒரு நேச்சர்லேருந்து ஒருத்தருக்கு கிடைக்கப்படலாம். அவருக்கு ட்ராவலில் கிடைக்கலாம், ஜீவசமாதியில் கிடைக்கலாம், கோவிலில் கிடைக்கலாம், ஒரு மரத்தடியில் கிடைக்கலாம், அவருடைய வீட்டுடைய மொட்டை மாடியில் கூட அவருக்கு கிடைக்கலாம். ஆனால் இது ஒரு விபத்து மாதிரி நிகழும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். ஒரு ஞானி என்பது, ஒரு குரு என்பது அவர் கடவுள் அல்ல, அவர் தன்னையே உணர்ந்து கொண்டார், அவருக்கு தன்னை யார் என்று தெரிந்து கொண்டார். அப்போ தன்னை யார் என்று தெரிந்தவருக்கு மட்டும் அங்கே என்ன ஒரே ஒரு விஷயம்னா, தன்னை மட்டும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை, சுற்றி நடப்பதையும் தெரிந்து கொள்கிறார், அறிந்து கொள்கிறார், நாளை நடக்கப் போவதையும் அறிந்து கொள்கிறார். அப்பொழுது அவருக்குள் பதட்டம் இல்லை, அவருக்குள் எதிர்பார்ப்பு இல்லை, அவருக்குள் ஆசை இல்லை, அவருக்குள் கனவு இல்லை, அவருக்குள் திட்டம் இல்லை, அவருக்குள் பிளான் இல்லை, அவருக்குள் எந்த நோக்கமும் இல்லை. ஒருவரிடம் ஒரு செயலை கொடுத்து, திட்டத்தை கொடுத்து, நீ போய் இந்த மண்ணில் போய் இதை போய் செய்துவிட்டு வா என்று சொல்வதற்கும், அறிந்து ஒருவர் எப்படின்னா, ஒரு அறிந்து இருக்கிறார்ல, அவர் வந்து ரொம்ப இயல்பாகவே இப்போ ஒருவர் வருவார், என்னை பார்ப்பார், நான் அவர்கிட்ட எந்த திட்டமும் கொடுக்க மாட்டேன், ஆனால் அவர் ஒரு வேலை செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய பேர்கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்க போகிறேன், ஆனால் சொல்லாமே கொடுக்கலாம், சொல்லி கொடுக்கறது வேற ஒரு வடிவம், சொல்லாமே கொடுக்கலாம். நாளைக்கு நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க, நாளைக்கு இருக்கிற இடத்துல புதுப்பிக்க போகிறீங்க, நாளைக்கு ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே சந்திப்பு நிகழ்ந்தோன்னே அது நிகழ்ந்து ஆகணும்னு இருக்கிறத அறிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் கூட விட்டுடலாம். அதை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பலமாக, சரி நாளைக்கு ஒரு எதிர்காலத்தை நோக்கி, நாளைக்கு ஒரு பயணத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்குள்ள உங்களுக்குள்ள ஒன்று வந்துடும். ஆனால் இதோடைய நோக்கம் என்னன்னா, இதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதோட இது நிகழணும் அப்படிங்கிறது தான் இதோட ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுடைய லைஃப்பில் நான் பார்த்தது, வெளியில் சூரிய உதயம் பார்க்கல, எனக்குள்ள சூரிய உதயம் பார்த்தேன். வெளியில் சந்திரனை பார்க்கல, எனக்குள்ள சந்திரனை பார்த்தேன். 27 நட்சத்திரத்தையும் நான் வான்வெளியிலையும் பார்க்கல, என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற பேப்பரில் இருக்கிறதையும் நான் பார்க்கல. எனக்குள்ள 27 நட்சத்திரத்தையோட சஞ்சரிப்பையும் அதோடைய அந்த அலைவரிசையையும் 27 நட்சத்திரத்துக்கிட்டையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கிட்ட இருக்கிற தன்மை, ஒரு நட்சத்திரமும் என்ன வடிவத்தில் சுவாசத்தை இங்கு வெளிப்படுத்துகிறது, அதோடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கு. ஒரு மனிதனுடைய பிரசன்ஸ், தாய், மனைவி, குழந்தை, ஒரு வீட்டில் 6 பேர் இருக்கிறீங்க, 6 பேர்த்துக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான வெளிப்படுத்தக்கூடிய குணங்கள் இருக்கு. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒருவருடைய மனிதருடைய குணாதிசயம் மாறுங்கிறாங்க. 15 நிமிடத்துக்கு ஒரு முறை ஒரு மனிதருடைய குணாதிசயம் மாறிக்கொண்டே இருக்குமா. அப்போ ஒவ்வொரு முறையும் இதுதான் பிரசன்ஸுங்கிறாங்க. அந்த மாறுதலை கணக்கெடுத்து அதை ஞானிகள் வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிலையற்றவனா இருக்கிறான். அதுதான் பச்சோந்திங்கிறது, நிறம் மாறிக்கொண்டே இருப்பது. அப்போ அந்த நிறம் மாறிக்கொண்டு இருப்பது தான் மனதை சொன்னாங்க. இங்கே எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், படித்த வல்லுநராக இருந்தாலும், அந்த மனதுக்குள் அவர்கள் தோற்று விடுகிறார்கள், மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், ப்ரெசன்ட் பண்ணுறார்கள். அதே அவர் சொல்கிறாரு, இந்த ப்ரெசன்ஸ், நானும் ப்ரெசன்ட்டில் இருக்கிறேன், நானும் வந்து லைவில் அப்படி ஒரு விஷயம் பார்க்குறேன், ஆனால் மாறாமல் நிற்கிறேன். அப்போ அந்த மாறாமல் நிற்பதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய அலைவரிசை. அந்த மாற்றத்தை எப்படி அந்த மாறுதில்லை, அந்த மாற விடாமையே தக்க வைத்து கொண்டேன்.
என் மனம் மாறுகிறது. கருவேப்பிள்ளைக்கும் கொத்தமல்லிக்கும் இஞ்சி துண்டுக்கும் புதினாவுக்கும் ஆசைப்பட்டு மாறுது. அந்த மாறுவதை மாறாமல் ஒரே விஷயமாக, அந்த ஒரே வடிவமாக நிலைநிறுத்த கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயம். அப்ப இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளேயும் ஒரு நட்சத்திரம், ஒருத்தருக்கு ஒரே ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனாக பிறக்கப்பட்டவன் 27 நட்சத்திரத்தையும் சஞ்சரிக்க வேண்டும். 27 நட்சத்திரத்துக்குள் இருக்கின்ற அலைவரிசையும் பெற வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதே போல கிழக்கு மேற்கு சூரியனுடைய செயலாக இருக்கும். தெற்கு வடக்கு சந்திரனுடைய செயலாக இருக்கும். 4 திசை என்பது இதற்காகத்தான் பிரிக்கப்பட்டது. சந்திரனுடைய செயலை இந்த பகுதி முழுக்க சந்திரனுடைய தரிசனத்தை காண வேண்டும். நெற்றியிலே இந்த பகுதி முழுக்க சிறு 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 ஓல்ஸாக சந்திரனுடைய தன்மைகள் இங்கே 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 சின்ன சின்ன டாட்டா ஒரு குண்டூசியை வைத்து குத்தினால் எப்படி இருக்குமோ அது போல ஓட்டையாக இங்கே இங்கெல்லாம் விழவு தொடங்கும். இதெல்லாம் அந்த அணு துகள்கள். இந்த சந்திர தரிசனம் இங்கு இந்த பகுதியில் கிடைக்க உனக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் ஒரு சைடில் இருக்கிற கை, கால், கண்கள், மூக்கு எல்லா துவாரமும் சந்திர தன்மையிலே வேலை செய்யும். ஒரு கை, கால்கள், கண்கள் எல்லாமே சூரிய தன்மையில் வேலை செய்யும். கிழக்கிலிருந்து சூரியனை தரிசிப்பது விசேஷம் அல்ல. கிழக்கிலிருந்து சூரியனை நமஸ்காரம் செய்வது விசேஷம் அல்ல. பௌர்ணமி நிலவில் உச்சியிலே நிலவை பார்த்து அண்ணார்ந்து தவம் செய்வது பெருமை அல்ல, உகந்ததல்ல, சரியல்ல, கரெக்டான அல்ல. சந்திரனையும் சூரியனையும் தரிசிக்க வேண்டும் என்றால் தனக்குள்ளே தரிசிக்க வேண்டும். தனக்குள்ளே எவன் சந்திரனையும் சூரியனையும் தரிசிக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகும்னா, காலத்துடைய இந்த பூமி, இந்த உலகம் எல்லா சுழற்சியையும் அறிந்து கொண்டவனாக மாறுகிறான். அப்ப சந்திர தரிசனத்தை உள்ளே தரிசிக்க வேண்டும், சூரிய தரிசனத்தை உள்ளே தரிசிக்க வேண்டும். 9 கோள்கள் என்பது தனித்தனியா உங்களுக்குள்ள 9 கோள்கள். எல்லா பேருக்கும் இங்க பிறக்கப்பட்டவன் கடவுளை விரும்பல, இறைவன் கொள்கை எது இருக்கோ இல்லையோ 9 கோள்கள்ல இருந்து ஒரு அலைவரிசை வருகிறது. அந்த அலைவரிசையிலிருந்து ஒரு உயிர் துளியாகத்தான் ஒரு மனிதன் பிறக்கிறான். 9 கோள்களிலிருந்து உருவானவன் தான் மனிதன். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், விதைன்னு சொல்லுவோம். ஒரு மாமரத்துக்கு ஒரு விதை இருக்குல்ல, விதை 9 கோள்கள்லேருந்து உருவான விதை. ஒவ்வொரு தனி மனிதனுடைய விதையும் உயிரும் 9 கோள்களுக்குரியது. அந்த 9 கோள்களும் உனக்கு சாதகமாக இருக்காது. அப்ப சில இடங்கள்ல உன்னுடைய உடல்ல பித்தப்பை, உன்னுடைய உடல்ல இருக்கிற லிவர், கிட்னி, இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மேல ஒருவருடைய தன்மைகள் மாறி இருக்கோ. ஒரு நல்ல ஒரு மனிதனுக்குள்ள எல்லா உறுப்புகளும் சிறப்பாக வேலை செய்யுமா அப்படின்னா தெரியாது. எல்லா மனிதனுக்கும் உடல்ல நோய் இல்லாம இருக்குமா அப்படின்னா தெரியாது. அப்ப உடலுக்குள்ள அதே போல சில இடங்கள்ல வெளிச்சம் வருகிறது. ராகு வெளிச்சமாக இருக்கிறான், புதன் வெளிச்சமாக இருக்கிறான், வியாழன் வெளிச்சமாக இருக்கிறான், பாக்கி எல்லாம் இருட்டா இருக்கிறான். அப்ப வெளிச்சமாக இருக்கிறத வச்சு அவனுடைய வாழ்க்கையை தொடங்குகிறான். இருட்டாக இருக்கிற இடத்துல அழுகிறான், சிரமப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், துன்பப்படுகிறான், கடவுளை நோக்குறான், சித்தர்களை நோக்குறான், குருவை நோக்குறான், கடவுளை தூக்கி எறிகிறான், குருவை தூக்கி எறிகிறான், என்னென்னமோ செய்கிறான், மது அருந்துறான், மாமிசம் அருந்துறான், பெண்ணை நோக்குறான், காமங்கிறான், அதுங்கிறான், என்னென்னமோ தொழிலுங்கிறான், வேலை எல்லாரும் பார்க்குறான். அந்த இருட்டையும் வெளிச்சத்தையும் மாறி 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 ஒரு செயல் வடிவம் செய்து கொண்டு இருக்கிறான். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் படித்து விட்டு சொல்லவில்லை, எனக்குள் பிறக்கும் போது 3-4 வெளிச்சத்தோடு, 2 வெளிச்சம் இல்லது 1 வெளிச்சம், 9 கோள்களில் 7லிருந்து 8 வரை இருட்டாக இருக்கப்பட்ட கிரகங்களிலிருந்து கோள்களிலிருந்து பிறக்கப்பட்டவன் நான். 1 கோள் இல்லை 2 கோள்கள் வெளிச்சத்தை மட்டுமே பெற்றவன் நான். பாக்கி அனைத்து கோள்களும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த இருட்டுக்குள்ளிருந்து என்னுடைய வாழ்க்கை, கல்வி பறிக்கப்பட்டது. எல்லா உறவும், ஒரு உறவு 2 உறவு இல்லை, பெரிய குடும்பம். என் தாயாருடைய பிறந்து வளர்ந்து நெருக்கமாக இருக்கவர்கள் 300 பேர்கள் இருக்கிறார்கள். என் தந்தையாரோடு இருக்கிறார், பெரிய குடும்பம். ஒரு விசேஷம் நடத்த வேண்டும் என்றால் 1 மாதம் ஆகும். 1 மாதம் நாங்கள் ஒரு விசேஷத்துக்கு செல்கிறோம் என்றால் சமைப்பதை விட்டு விடுவோம். எங்க வீட்டில் 1 மாதத்துக்கு முன்பே அந்த விசேஷத்தில் போய் அமர்ந்திருப்போம். 32 ஆண்டுகளுக்கு முன்பு நான் நடந்ததை சொல்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் ஒரு விழா என்றால் நாங்கள் திரும்பி வருவதற்கு 1 மாத காலம் ஆகும். அப்போ நாங்கள் எத்தனை பேர் இருப்போம்? 22 சிறார்கள் இருப்போம். பெண்கள் மட்டும் 36லிருந்து 40 பேர் இருப்போம். அப்ப ஆண்கள் அந்த குடும்பத்தில் எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும், எப்படி சமைக்க வேண்டும், எப்படி எங்கள் குடும்ப வாழ்க்கை இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு பெண் பலத்தில் பிறந்திருந்தாலும் பாசம் இல்லை,
அதோடைய கனெக்ட் இல்லை. அவர்களோடு என்னால் மிங்கிளாக முடியவில்லை. அவருக்கும் எனக்கும் ஒரு அந்நியப்பட்டு நிற்கிறது. நான் அவர்களை விட்டு விலகி நிற்கிறேன். அங்கு நெய் ஓடுகிறது, அங்கு சாம்பார்களாக ஊற்றிப்படுகிறது. ஆனால் எனக்குள்ளே அந்நியப்பட்டு இது ஏதோ நமக்கான உணவு அல்ல, இது நமக்கான உறவு அல்ல என்பதை அந்நியப்பட்டு நிற்கிறேன். காரணம், இந்த 9 கோள்களில் வெளிச்சம் அங்கு சரியாக இல்லை. அப்போ நகரங்களில் நான் அலைக்கழிக்கப்பட்டேன். தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, உறவு எல்லாத்திலிருந்தும் புறந்தள்ளப்பட்டேன். நகரம் முழுக்க ஒரு நாடோடியாக சுற்றி தெரியப்பட்டேன். ஒரு காலகட்டத்துக்கு மேல் இந்த தியானம் என்ற ஒரு செயல், ஒரு வடிவம் எனக்குள்ளே பிறந்த போது ஒவ்வொரு விளக்காக எரிய தொடங்கியது. அப்பொழுதுதான் தெரிந்தது, ஒரு மனிதனுக்குள் திறமை, டேலண்ட் இதெல்லாம் படித்தாலோ வளர்த்தாலோ இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன். தாயாலோ தந்தையாலோ, எத்தனையோ தலை சிறந்த தாயை நான் பார்த்திருக்கிறேன். அந்த தாய் என்னிடம் சொல்லுவாள், அவ்வளோ நுட்பமாக என் மகனை வளர்த்தேன், ஆனால் ஒரு சாராயம் அவனை பிடுங்கி கொண்டு போய்விட்டது. ஒரு நுட்பமாக என் மகனை வளர்த்தேன், ஒரு பெண் பிடுங்கிவிட்டு போய்விட்டார். 22 வருஷம் பொக்கிசமாக வளர்த்த என் மகளை காதல் என்ற ஒரு சொல்லும் ஒரு வாலிமனும் பறித்து சென்று விட்டான். அந்த 22 வருஷத்தோட உண்மையான உழைப்பு ஒரு வினாடியில் காத்தோட காத்தாக ஒரு மலர்கள் உதிர்ந்தோடு போல் உதிர்ந்து போய்விட்டன. அப்ப உறவு, இவ்வளவு பெரிய கனவு, இவ்வளவு பெரிய செயல் எல்லாத்தையும் ஒரே ஒரு வினாடியில் ஒரு விஷயம் பறித்து கொண்டு போய்விட்டது. 40 ஆண்டுகள் யாராலையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு உறவை நானும் என் கணவரும் வாழ்ந்தோம். திடீர் என்று ஒரு நாள் என் கணவருடைய உயிரை ஒரு செயல் பறித்து கொண்டு போய்விட்டது. அதற்கப்புறம் உடலோடு என்னோடு உறவாடிய, என்னோடு வளர்ந்து, என்னோடு நடந்து, என்னோடு கலந்தவரை ஒரு வினாடி கூட நான் அவரை தொடக்கூட முடியவில்லை. அந்த உடலே மாறி நிற்கிறது. அந்த உடலில் என் கணவருடைய தோற்றமே இல்லை. பொலிவடைந்து போய்விட்டார், செயலிழந்து போய்விட்டார். அந்த உரைத்த, கேட்ட, இசைத்த அந்த குரல், அந்த நடை எல்லாம் ஒளிந்து கொண்டது. எங்கே இந்த நடனம், எங்கே அந்த செயல் என்பதை என்னால் யூகிக்க முடியவில்லை. நான் அழுதது அவரோடு இருந்ததற்கல்ல, நான் அழுதது அவரோடு வாழ்ந்த அந்த பாசம் அல்ல. எங்கே ஒளிந்தது, எப்பொழுது அதுக்கு ஒழிக்கும்? இப்ப நான் என்ன செய்வேன்? சம்பித்து போனாள். அவளால் ஒன்றும் செய்யவில்லை. ஒளிந்ததை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு 6 மணி நேரம் கழித்து இந்த கூடயே இருந்த 40 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதனை தூக்கி கொண்டு போய் இடுகாட்டில் புதைத்து விடுகிறார்கள், எரித்து விடுகிறார்கள். அப்பொழுது அவள் யூகிக்க முடியவில்லை, இதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. மகன் ஆறுதல் சொல்கிறான், பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள், எல்லோரும் ஆறுதல் சொல்கிறார்கள். ஆனால் ஆறுதலை சொன்னாலும் அந்த ஒலித்த குரலிலிருந்து, நடந்த செயலிலிருந்தும் என்னால் வர முடியவில்லை. அந்த பிரசன்ஸ் எங்க அப்படின்னு அவங்க தவிக்கிறாங்க. அதே செயல் வடிவம்தான் ஒவ்வொரு வினாடியும் ஒரு விஷயத்தை பறித்துவிடும். காரணம், இந்த வெளிச்சத்துடைய தன்மை தான். என்னுடைய 9 கோள்களிலிருந்து நான் விளக்கப்பட்டேன், பறிக்கப்பட்டேன், எல்லா செயலிலிருந்து விடுபடப்பட்டேன் என்பதை தெரிந்து கொண்டேன். அப்பொழுது ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் எனக்கு வெளிச்சம் வரப்பட்டது. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கண்டிப்பாக நம்புகிறேன். எதை பார்த்திருப்பீங்கன்னா, டீ கடைக்கு போயிருக்கும் போது ஒரு பச்சை கலர்ல ஒரு பயிர் கொடுப்பாங்க, கருப்பு கலர்ல ஒரு பயிர் கொடுப்பாங்க, உளுந்துன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் விதையாக பார்ப்போம். இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எப்படின்னா அவிச்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றீங்க. இது ஒரு விதை. இதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் ஒரு சாமியாக கும்பிடுகிற பொருள். நாங்கள் விசேஷ நாட்களில் மலரை வைத்து கும்பிடுவதில்லை, இந்த விதைகளை வைத்து தான் கும்பிடுகிறோம். இதனால தான் 9 நவதானியத்தை கடவுளுக்கு படை. 9 நவதானியத்தை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்து. 9 நவதானியம் என்று சொல்லப்பட்டதற்கும் அந்த விதையை சொல்லப்பட்டதற்கும் என் ஊரே சேர்ந்து ஒரு நாள் நல்ல ஏறு கட்டவும் அப்படின்னா, நல்ல ஏறு என்பது விவசாயத்துக்காக நல்ல ஏறு கட்ட வேண்டும் அப்படின்னா, நல்ல ஏற ஒரே நாள்ல ஊரே சேர்ந்து ஒரு இடத்தில் எல்லோரும் அந்த இடத்தில் அந்த உழவை, அந்த செயலை பண்ணணும். அப்ப பண்ணும்போது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ஆண் பெண் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, 9 நவதானியத்தையும் எடுத்து அந்த மண்ணிலே செலுத்துவார்கள். அப்ப 9 நவதானியத்தை எதற்கு செலுத்தப்படுது? அந்த நல்ல ஏறு எதற்கு செய்யப்படுகிறது என்றால், எனக்கு தொழில் கொடுத்ததற்காக சரணாகதி தத்துவமாக ஒன்று, இன்னொன்று இந்த உயிரே இந்த விதையாகத்தான் இருக்கிறது. இந்த விதை எப்படி முளைக்கிறதோ அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற உயிர் என்பது 9 கோள்களை சார்ந்தது. அப்ப இதை அடிக்கடி காட்டுகிறார்கள். அப்ப என்னுடைய அந்த விதை, அந்த 9 கோள்கள் இருக்கிற ஒரே ஒரு சிறு விதை, ஒரு பக்கம் வெளிச்சம், இன்னொரு பக்கம் இருட்டு. பூமியோட சுழற்சியில ஒரு பக்கம் வெளிச்சம் பகலாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் இருட்டு. இப்படி சுற்றுகிறதுல வெளிச்சம்
இருட்டு ரெண்டு கலந்து இருக்கு. இதே மாதிரி ஒரு மனிதனுக்குள்ளேயும் 9 கோள்கள்ல எல்லாமே சரியாக இல்லை, வெவ்வேறு விஷயமாக இருக்கிறது. அப்ப எனக்குள்ள இருந்து ஒவ்வொரு விளக்காக எரியப்பட்ட போது நான் கண்டுபிடித்தேன், எனக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. அப்பொழுது எந்த இடத்தில் நான் தோற்றனோ அதே இடத்தில் நான் வேலை செய்யாமலே ஜெயிக்கிறேன். எந்த மனிதரால் தூக்கி எறியப்பட்டனோ அதே மனிதர் என்னை கொண்டாட வருகிறார்கள். இந்த காந்தி தாளுக்காக என்னுடைய நகரத்தில் நான் சுற்றி தெரியப்பட்டனோ, கால் கெடுக்க உழைத்தும் அதை தேவையான ஊதியத்தை கொடுக்காமல் என்னை புறந்தள்ளினார்களோ, அதே காந்தி தாள், இந்தியாவில் இருக்கின்ற அதே காந்தி தாள், நான் உழைக்கவே இல்லை, ஊதியமே கேட்கவில்லை, வேர்வையே வரவில்லை, அந்த தாள் என்னை நோக்கி வருகிறது. அப்போ அந்த தாள் வருகிற போது நான் நினைத்தேன், அட பாவி, அந்த காகிதத்தை எடுத்து சொன்னேன், அட பாவி, இத்தனை ஆண்டுகள் உழைத்த போது இந்த காகிதம் வரவில்லையே, நான் இன்று உழைக்கவே இல்லையே, அளவுக்கு அதிகமாக இந்த காகிதம் வருகிறது, எதற்காக என்று பார்த்தால் அந்த வெளிச்சத்தோடைய வேலையாக இருக்கிறது. அந்த வெளிச்சம்தான் இங்க இருக்கிற தொழிலதிபர்கள், அந்த வெளிச்சம்தான் நீங்க பார்க்கிற விளையாட்டு வீரர்கள், அந்த வெளிச்சம்தான் இந்த நகரத்தில் நீங்க பெரிய தலைவன் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் எல்லோருமே ஒரு குழந்தைக்கு கல்வி கிடைப்பது, கல்வி கிடைக்காம போவது, ஒரு குழந்தை சிறையில் இருப்பது, ஒரு குழந்தை வெளியில் இருப்பது, இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் உனக்குள்ள இருக்கின்ற விதை மிகச் சரியாக எரியப்படுகிறதா, அணைக்கப்படுகிறதா. அந்த விதையை இங்கு யாராலும் ஆய்வு செய்ய முடியாது. ஏன்னா விஞ்ஞானிக்கு கூட அந்த விதையை ஆய்வு செய்ய உன் விளக்கு எரிய வேண்டும். ஐன்ஸ்டீன் கூட தன்னுடைய விதையை ஆய்வு செய்வதற்கு 9 விளக்குல அவருக்கு 3-4 விளக்கு அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. 4 விளக்கு தான் அவருக்கு எரியப்பட்டது, பாக்கி 3 விளக்கு அணையப்பட்டிருந்தது. அந்த 3 விளக்கும் எரிந்திருந்தால் இந்த விதையை அவர் கண்டுபிடித்திருப்பார். இங்க இருக்கிற தேசத்தில் இருக்கிற பெரிய மருத்துவரிலிருந்து பெரிய பெரிய எல்லாருக்குள்ளேயும் இதுதான். அப்ப அந்த வெளிச்சம் எனக்கு எரிய தொடங்கிய போது எனக்கு தேவைக்கு அதிகமாக எல்லா செயல்களும் வருவதோ போவதையோ என்னால் உணரவோ பார்க்கவோ முடிந்தது. அப்பொழுது என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், அந்த வெளிச்சம் வந்தால் எல்லா செயலையும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. தாவரத்தை தொடர்பு கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. தாவரத்துக்குள்ளிருந்து இந்த மாமரம், இங்க புளிய மரம், இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மரத்தையும் நீங்கள் மரமாக பார்ப்பீர்கள். அந்த மரத்துக்குள்ள இருக்கின்ற உண்மைத்தன்மை, எந்த கால வரையில் அந்த மரம் என்ன சுவாசத்தை கக்கும் என்பது எனக்கு தெரியும். என்ன வடிவத்தில் இந்த மரம், எந்த நேரத்தில் நான் உட்கார வேண்டும். இப்ப இந்த மரத்து கூட கணக்கு நான் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த மரத்துக்குள்ள எந்த நேரத்திலிருந்து நல்ல தன்மை காற்று கிடைக்கும், அது எப்ப அந்த தன்மையான காற்றை உருவாக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப இது தெரியணும்னா உன்னுடைய விளக்கு எல்லாம் எரிந்தால்தான், உனக்குள்ள இருக்கின்ற அந்த கோள்கள் எல்லாம் வெளிச்சமாக இருந்தால்தான் இந்த மரத்திலிருந்து என்ன கிடைக்கும், அதை எப்படி பயன்படுத்தணும், இதுதான் முக்கியமானது. அப்ப ஒவ்வொரு மரத்துக்குள்ளேயும் அதுக்குள்ளேருந்து என்ன கிடைக்குது, அப்ப எப்ப பயன்படுத்தணும், எப்ப பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு தாவரமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நிறைய காற்றுகளை சுவாசிக்குதுங்க. நீங்க எப்படி சுவாசிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க பயன்படுத்துகிற உணவுக்கு பயன்படுத்துகிற அத்தனை பொருளும் சரி, இங்க இருக்கிற அத்தனை தாவரங்களும் சரி, எல்லாமே சுவாசத்தால் தான் வாழ்கிறது. சுவாசம் தான் இருக்கு. ஆனா சுவாசம் வேறுபட்ட சுவாசங்களாக இருக்கிறது. அந்த மலர், அந்த செடி நல்ல தன்மையில் இருப்பதற்கு காரணம் அது பிரபஞ்சத்தில் நூற்றுக்கணக்கான அலைவரிசைகள் இங்கு காற்றாக வடிவமாக இங்கே கிடைக்கப்படுகிறது. அதில் எந்த வடிவத்தில் எந்த காற்றை நீ சுவாசிக்கிறாய் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 9 கோள்கள்லேருந்து அந்த விளக்குகள் எரிய எரிய வெளிச்சங்கள் தொடங்கும் போது என்னுடைய இரு சுவாசம் என்று சொல்லக்கூடிய அந்த உஷ்ணம், அந்த சில்னஸ், இதுதான் சந்திரன் சூரியன் அப்படி என்று சொன்னார்கள். இந்த 2 காற்றும் அதிதீவிரமாக ஆவதை என்னால் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த 2 காற்றுக்குள்ளேயே பல்வேறுபட்ட அலைவரிசைகள், பல்வேறுபட்ட தன்மைகள். அலைவரிசை அப்படி என்று மீண்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஒரு மின்சார தன்மை கொண்டதாகவும், அதே வடிவத்தில் ஒரு காஸ்மிக் எனர்ஜி என்றால் உடலை உருக்கக்கூடியதாக, உடலை எப்படின்னா எலும்பை உருக்கக்கூடியதாகவும், தோள்களையே சுருங்கக்கூடியதாகவும், சுருங்கிய தோள்களை சமன்படுத்த அயன் பண்றதுக்கு எப்படி அதை அந்த மாதிரி சமன் பண்ணக்கூடியதாகவும், அதே நேரத்தில் உள்ளே இருக்கின்ற
தீராத ஒரு கழிவையோ தீராத ஒரு நரம்போட சுருண்டிருப்பதையோ ஒரு தன்மைகளை மாற்றக்கூடிய தன்மை இந்த அலைவரிசைக்கு உண்டு. இந்த அலைவரிசையினால் ஒரு உடல் சோர்வு அடையும் வாய்ப்பு இருக்கு, ஒரு உடல் ஃப்ரெஷ்ஷாகவும் வாய்ப்பு இருக்கு. அதிகமாக தியானம் செய்து சுருங்கி போனவன் இந்த உலகத்தில், இந்த நாட்டில் நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தியானம் பண்ணி என்றும் இளமையாக இருப்பவனையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதற்கு காரணம் அந்த அலைவரிசையோட வேகமும் அந்த அலைவரிசையோட ஃப்ரீக்வன்சி என்று சொல்லக்கூடிய தன்மை உடலை, தோலை, எல்லா செயலையும் வெவ்வேறு விதமாக மாற்றி விடுகிறது. அதனால அந்த அலைவரிசையை ஒருவன் நன்கு கையாள வேண்டும் என்றால் அவனுக்கு முதல் புரிதல் அலைவரிசை என்றால் என்ன என்று புரிதல் இருக்க வேண்டும். இப்போ இந்த புரிதல்லாம் எங்கே ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்குள் நல்ல தியானம் பிறந்தால் மட்டுமே இதை பற்றி ஆய்வு செய்ய முடியும். அவன் வேற ஒரு எந்த கட்டத்திலேயும் புத்தகத்திலேயோ மற்ற குருமார்களிடம் இருந்து கூட இதை பெறுவது அவ்வளோ சாமானியமாக இல்லை, பெற முடியாது. அப்போ அது ஒரு இயல்பாக, அதை நான் உங்களுக்கு விளக்கமாக என்ன மாதிரி விஷயம், எப்படி விஷயம் என்பதையும் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். அப்பொழுது இந்த அலைவரிசை, காற்று என்பது ஒரு உடலை தொந்தரவு செய்யாது. காற்றுனால நீ பாதிப்படைய மாட்ட. ஆனால் காற்றே அலைவரிசையாக ஒரு காற்று இருக்கிறது, அதான் பிரபஞ்ச காற்றுங்கிறது. அதோட பேரு பிரபஞ்ச உஷ்ணம் அப்படி என்று அழைப்பார். அப்போ அந்த உஷ்ணத்துக்கு 2 வடிவம் இருக்கிறது. ஒன்று சில்னஸான தன்மை, இன்னொன்று வெப்பம். இந்த 2 வெப்பத்தன்மையும் உடலை, தன்மைகளை மாற்றி விடுகிறது. அப்பொழுது உங்க உடல்ல ஒரு நரம்பு விழிச்சிச்சுன்னா, நீங்கள் ஒரு தியானம் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு அதிசயத்தை பார்க்குறேன், உடல் ஆடுது, நரம்பு ஆடுது, துடிக்குது, உடல் மாறுது, தலை சுற்றுது, எனக்கு இறைவன் காட்சி கொடுக்குறாரு, எனக்கு என்னென்னமோ சொல்கிறது, பக்கத்தில் விவாதிக்கிறேன், என் கணவர்கிட்ட சொல்கிறேன், என் மனைவர்கிட்ட எல்லா நண்பர்கள்ட்டையும் டிஸ்கஷன் பண்ணுறேன், உனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நீ பைத்தியம் பிடிச்சிருச்சு, அந்த குருநாதர்லாம் பார்க்காதன்னு சொன்னேன், பல நாள் நைட்டில் உட்காந்து நீ ஏதோ பார்த்து படித்து நீ இப்படி ஒன்று ஆகிட்ட, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, கூப்பிட்டு போங்க, மனம்தான் சரியில்லை, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த செயலை உணர முடியலை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நானே ஏதோ இமேஜினேஷன் பண்ணுறனோ, நானே ஏதோ கற்பனை பண்ணுறனோ. கற்பனை இல்லை, அது நிஜம். ஆனால் அதை முழுமையாக உங்களால் உணர முடியவில்லை. அப்போ உணர முடியாத பட்சத்தில் நீங்கள் அதை உணரவே தெரியாத ஒருத்தர், கொஞ்சமாச்சும் உங்களுக்குள்ள வந்திருக்கிற அலைவரிசையே உங்களால் உணர முடியாத நீங்கள், அலைவரிசைனா என்னன்னு தெரியாத உங்க கணவரால் எப்படி உணர முடியும்? தியானம்னா தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் தியானத்தை பற்றி எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நிகழ்து, அதை நீ என்ன ஆய்வு பண்ணி சொல்லுன்னா அவர் என்ன சொல்வார்? அவர் எப்படி உங்களோட அந்த டைப் ஆகி உங்களுடைய உணர்வுகளை மதித்து எப்படி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாரு? உங்களோட எப்படி மிங்கிள் ஆகுவார்? உங்களோட எப்படி ட்ராவல் ஆவார்? அப்போ அவர் நான் சிங்கிள் இருப்பார். நீங்கள் ஏதோ தவறாக ஏதோ பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு வடிவத்துக்குள்ள இருப்பார். 2 காற்றுகளை சுவாசிக்கக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, அவங்களும் உலகத்தை ஆசைப்படுவாங்க, அவங்களே ஆசைப்பட்டுக்குவாங்க, உலகத்தையும் ஆசைப்படுவாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னை ஆசைப்பட்டுக்குவாங்க. அதுக்காக தான் வீட்டில் கண்ணாடி. அதே மாதிரி 2 கண்ணை வச்சுக்கிட்டு உலகத்தையும் ஆசைப்படுவாங்க. காரை, பொருளை, உலகத்தை, ஷாப்பிங்க, மலையை, வானத்தை, கடவுளை, எல்லாத்தையும் ஆசைப்படுவாங்க. அப்போ இந்த 2 காற்றாக இருக்கிற ஆசைப்படுறது சேரும்போது சிங்க் ஆகிக்கும். அப்போ ஒன்று ஆசைப்பட்டு ஒன்று ஆசைப்படாது அங்கே மாட்டிக்குது. அங்கே இந்த பொரியை வைத்து எலியை பிடிக்கிற கதை இருக்குல்ல, அந்த மாதிரி பொண்டாட்டி தியானம் பண்ணவ புருஷன் தியானம் பண்ணாது. புருஷன் ஆசை, பொண்டாட்டி ஆசையிலையும் ஆசை இல்லாதது, பாதி ஆசை இல்லாதது. இப்போ இந்த 2 பேருக்குள்ள அது தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அது நம்ம சோளத்தை அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதை அவிக்காமலே ஒரு அடுப்பில் போட்டோம்னா அது பொரிஞ்சு வந்துடும் பாருங்க. அந்த மாதிரி அது தவிச்சுக்கிட்டு கிடக்கும் தியானம் பண்ணது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இந்த தியானம் பண்ணாத பார்ட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது தவிக்கும். இந்த சோளப்பொரியை நம்ம அவிச்சு சாப்பிடணும்னு நினச்சோம், இது இப்படி பொரிஞ்சு வந்துருச்சு, இதோட எப்படி நம்ம வாழ்கிறது, இதோட எப்படி ட்ராவல் ஆகிறது அப்படிம்பாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பெரிய புரிதல் ஏற்படுத்துறது ரொம்ப கடினம். இந்த புரிதலை ஏற்படுத்த முடியாமல் எத்தனையோ கணவர்கள் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு என்கிட்டே நிற்க வச்சு எப்போ பார்த்தாலும் தியானம், எப்போ பார்த்தாலும் சதா தியானம், அதுவும் சதா உங்கள் ஆடியோவை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதே வேலையாகிடுச்சு. சமைக்கும்போது உங்கள் ஆடியோ தான், காப்பி போடும்போது உங்கள் ஆடியோ தான், உங்கள் காணொலியை கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இவங்க வேலை. எங்கள் வீட்டில் உங்கள் காணொலியை கேட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி ஆகிட்டோம். நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை, சாப்பாட்டெலாம் கொடுக்க மாட்டுறாங்க, இதை என்னன்னு பாருங்கள், எனக்கு கொஞ்சம்
இதெல்லாம் இருக்கணும், நான் இல்லைங்கள, குழந்தை இருக்கு, வீடு இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும், அப்புறம் இதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. இதனால எங்களுக்குள்ள ஒரு அவங்களுக்கு நான் ஏதாவது செய்ய முடியாமல் போயிருமோன்னு எனக்குள்ளேயும் ஒன்று இருக்குது. என்ன பண்ணலாம், இதை எப்படி கையாளலாம்? அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இவங்களுக்கு உங்களோட கனெக்ட் ஆகுறாங்க, உங்கள் விஷயத்தை கேட்குறாங்க. நான் கேட்டு பார்க்குறேன், ஒன்றும் ஆக மாட்டுது. நீங்கள் நல்லா பேசுகிறீங்கிறது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியுது, தவறாக இல்லை. ஆனால் இவளுக்கு பண்ணுற எதுவுமே எனக்கு பண்ண மாட்டுது. அப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஒன்று நான் தவம் பண்ணணும், இல்லை இவ தவத்தை விட்டு வரணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நீங்கள் என்ன இதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ இது ஒரு ஒரு வடிவம் தான். ஒருத்தர் நேச்சரோட கனெக்ட் ஆகுறாரு, ஒருத்தர் நேச்சரையே ஆசைப்படுறாரு. இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ நேச்சரோட கனெக்ட் ஆனவங்கள போய் நீ ஏன் கனெக்ட் ஆகிட்ட அப்படிங்கிறது ஒரு எப்படி நம்ம வார்த்தையாக சொல்ல முடியும்? எங்கள் ஊரில் சிறு வயதில் கூட்டிகிட்டு போகும்போது மாரியம்மன் கோயிலில் நிறைய பேர் சாமி ஆடுவாங்க. சாமி ஆடுறவங்ககிட்ட போய் அவங்கள உடனே ஒரு 10 நிமிஷம் விட்டு ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு கலந்துரையாடல் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அவங்க சாமி ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களே ஆடுறாங்க. திருப்பி நாம் ஒரு ஆட்டை ஆட்டி விட்டு நீங்கள் என்ன, ஏன் இப்படி ஆடுறீங்க, எதற்காக ஆடுறீங்க? நாங்கள் சாமி கும்பிட வந்தோம், நாம் சாமி தானே கும்பிட வந்தோம், ஆட வரலையே, நீங்கள் ஏன் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அந்த மாதிரி தான் ஒரு தியானம் பண்ணுறவரை, கொஞ்சோண்டு தியானம் வந்திருக்கவரை, கொஞ்சோண்டு அலைவரிசை வந்திருக்கவரை நீங்கள் மீண்டும் எங்கள் ஊரில் இருக்கிற தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்க? அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். அதுதான் சொல்கிறது, ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், அதை ஆய்வு பண்ணணும், காத்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்கள் பொண்டாட்டிக்கு நான் விசேஷமான தியானம் கொடுக்கல, அது இயல்பாகவே வந்திருக்கு. நான் கொடுக்கல, அது இயல்பாக வந்திருக்கு. இந்த ஆகாயத்தில் எந்த தனி மனிதனுக்கும் யாரும் அலைவரிசை கொடுப்பதில்லை. அந்த அலைவரிசை விபத்தாக நடக்கிறது. அதுதான் விஷயம். அந்த விபத்து மிகச்சரியாக நடந்துச்சுன்னா அவங்க மேம்பட்ட நிலையில் ஒரு கண்டுபிடிப்பை தனி மனிதனாக தனக்குள்ளே ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடித்து கொண்டு அதை பேச்சாகவோ எழுத்தாகவோ அவங்க வந்து ஒரு ஃபைல் மாதிரி சப்மிட் பண்ணுறாங்க. இது கிடைக்காத பட்சத்தில் பல ஆசிரமங்களையும் பல குருவையும் தேடி தேடி போகிறாங்க. பல திபெத் மாதிரி ஒரு நகரத்தில் நெடும் தொடர்களை அந்த நாடே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தேடுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சிறு பொறி விழுந்துருச்சு. அந்த பொறியோட தாக்கத்திலேருந்து விடுபட்டு வர முடியல. அப்போ அந்த பொறியோட தாக்கத்தை தேடி தேடி அலைகிறாங்க. இன்னும் பல பொறி வந்து விழுகுமா, இல்லை இந்த பொறி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாகவும் அவங்களுடைய தேடுதலாக இருக்கு. அது நேச்சராக அவங்களுக்குள்ளேருந்து நிகழப்பட்டது. இது வந்து ஒரு குருவால் திட்டமிட்டு நிகழப்பட்டது அல்ல அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு யாருக்குள்ளேருந்து இங்கே தியானம் வருவதும் தியானம் வராமல் இருப்பதும் ஒரு குருவோடைய செயல் இல்லை. கிளியராக புரிஞ்சுக்கங்க. நான் யாரையும் பாகுபாடாகவோ யாரையும் அன்பாகவோ பார்ப்பதில்லை. இங்கே எல்லாமே ஒன்று தான். ஒருத்தருக்கு கிடைக்குது, ஒருத்தருக்கு கிடைக்கல. காரணம் அவர் நேச்சராக கொஞ்சம் கனெக்ட் ஆகிட்டாரு, இவர் கனெக்ட் ஆகிறதுக்கு தாமதமாகலாம். இப்போ காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நானும் என் சகோதரன் 4 பேர், நான் கடைசி. இப்போ நான் தியானம் பண்ணுறேன், என் சகோதரருக்குள்ள தியானம் வரல. அப்போ ஒரே ஜீன் தானே, ஒரே குடும்பம் தானே, ஒரே வடிவம் தானே, வரணுமே, ஏன் வரல? அப்போ ஒருத்தருக்குள்ள இது கிடைக்கப்படணும். அதுதான் தன்மையும்பாங்க. ஒரு குழந்தை, நீங்கள் உங்கள் கூட பிறந்திருக்க சகோதரர்லாம் பாருங்கள், உங்களை மாதிரி அச்சசெல்லாம் எல்லா செயலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் தன்மை வேறு, அவர் தன்மை வேறையாக இருக்கும். அந்த தன்மை அப்படிங்கிறது என்னன்னா குணாதிசயமே வேறையாக இருக்கும். ஒரு 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 செயல்பாடுகளே உங்ககிட்ட இருந்து வேற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயம் வேணா உங்களுடைய அந்த ரிலேட்டடாக உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற மாதிரி இருக்கலாமே ஒழிய முற்றிலுமாக வெவ்வேறு செயல்பாடுகளாக தான் இருப்பாங்க. ஒரு நிமிடம் மாறிட்டா கூட ஒரு குழந்தையோட தன்மை மாறிடும். ஒரே ஒரு நிமிஷம். இரட்டையர்களாக பிறந்தா கூட ஒரு நிமிடத்தில் இவர் தன்மை வேறு, அவர் தன்மை வேறையாயிரும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் இங்கு ஒரு சுழற்சி நடந்துகிட்டே இருக்கு, ஒரு அலைவரிசை இயங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு அலைவரிசை, நீங்கள் விமானத்தில் ஏறும்போது எப்பயாவது ஜன்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுடு வந்து விமானத்தை மோதி போய்கிட்டே இருக்கும். எங்கே தான் போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. இந்த கிளவுடெல்லாம் வேக வேகமாக போகுது, எங்கே போகுது? கீழே தரையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் கார் நிறைய போயிட்டே இருக்கும், எங்கே தான் போகுதுன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த கிளவுடு போய்கிட்டே இருக்குல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு வினாடியும் இங்கே ஒரு அலைவரிசை, இங்கே ஒரு சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கு. அதில் வருகிற ஒவ்வொரு உயிர் துளியுமே ஒவ்வொரு தன்மையில் ஒவ்வொரு மாற்றத்தை உருவாக்குகிறது. அதனால தான் குணாதிசயம் மாறுது, ஜாதகம் மாறுது, கலர் மாறுது, பேச்சு மாறுது, எல்லாமே மாறப்படுது.
அப்போ இந்த வடிவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு குழந்தை விழிப்பதும் ஒரு குழந்தை உறங்கிக்கிட்டே இருப்பதற்கும் ஒரு குரு காரணம் இல்லை. அது பிரபஞ்சத்திலேருந்து இது விழிக்கப்படணும், இது உறங்கப்படணும் இருக்குது. கணவன் உறங்கப்படணும், மனைவி விழிக்கப்படணும். ஒரு நாள் கணவனும் விழிப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதற்காக காத்து தான் இருக்க வேண்டும். அந்த விழித்ததற்கு முக்கியமான காரணம் நேச்சர்லேருந்து விழிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் பொருள். அதற்கு இன்னொரு வடிவம் சொல்கிறேன். சில பேர் சில சத்தத்தை கேட்டால் பிடிக்காது, சில பேருக்கு சில சத்தத்தை கேட்டால் பிடிக்கும். சில பேருக்கு காற்றுனா பயந்துக்கு ஓடி போயிடுவாங்க. புயல் காற்று அடிச்சுட்டு ஏதாவது பெரிய காற்றுனா ஓடிடுவாங்க. சில பேருக்கு மழைன்னா பயந்துக்கு ஓடிடுவாங்க. மேலேருந்து பெய்கிற மழை துளியை சொல்கிறேன். சில பேருக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும், மழையிலே போய் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் இடியை கண்டா போய் ஓடி போய் வீட்டில் ஒழிஞ்சுக்குவாங்க. சில பேர் இடி இடித்தா அதை பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் இருக்குது இந்த பிரபஞ்சத்தோடு. அப்போ இந்த பொருள் எல்லாம் அவங்க ரசிப்பாங்க, இந்த பொருளோட மிங்கிள் ஆவாங்க. அதே போல தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேருந்து ஒருத்தருக்கு விழிக்கப்படுறதுக்கு ஒரு சவுண்டு அவங்கள ஏதோ ஒரு இடத்துல இந்த சத்தத்தை கேட்கும்போது அவங்க விழிப்பாங்க. அது மணி சத்தமாக இருக்கலாம், அது நாகசுர சத்தமாக இருக்கலாம், அது புல்லாங்குழலாக இருக்கலாம், அது பாம்புக்காக ஒன்று சொல்கிறாங்களா மகுடியாக கூட இருக்கலாம், அது என்ன மாதிரி ஒருவருடைய குரலாக கூட இருக்கலாம். இந்த சத்தம் கேட்கும்போது ஒருத்தருடைய நாடி விழிக்கும். சிலருடைய நாடி எத்தனை சத்தம் கேட்டாலும் விழிக்காது. அப்போ அந்த விழிக்கும் போது இயல்பாகவே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேருந்து அந்த நாடி விழிக்கப்படணும், அவங்க விழிக்கப்படணும், அவங்களுக்குள்ள ஒரு தியானம் மலரப்படணும்னு இருக்கு. இதுதான் இதுக்குள்ளேருந்து இருக்கிறத ஒரு குரு ரொம்ப விசேஷமாக ஒரு பயிற்சியை கொடுத்து ஒரு மாணவரை விழிக்க வைத்துட்டாருன்னு தவறான கற்பனைக்குள் போய்விடாதீர்கள். அது அப்படி இல்லை. அது அந்த மாதிரி ஒரு நோட்டில் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழலில் இல்லை. இருக்கப்பட்டவன் அவன் மலர்றானா மலரலையாங்கிறது தான் விஷயம். அப்போ இந்த தியானம் என்பது உள்ளே இருக்குல்ல, எங்களை மாதிரி ஆளை பார்க்கும்போது வெளியில் வரும். இப்போ வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பெல் அடித்தோன்னு ஒருத்தர் கதவை திறக்கிறார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தியானம் உள்ளே இருக்குது. அது எல்லாருக்குள்ளே இருக்குது. சில பேருக்குள்ளே ரொம்ப உள்ளே இருக்குது, 400 அடி தாண்டி தான் தண்ணி கிடைக்கும். சில பேருக்கு கொஞ்சம் மேலேயே இருக்குது. அந்த மேலே இருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது அது வெளியில் நின்று. சில பேருக்கு அந்த 400 அடியில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தாமதமாக வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது தான் இதோடைய நிதர்சனமான உண்மையாக நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். அப்போ எந்த திட்டமும் கிடையாது. இவருக்கு தியானம் வந்ததுக்கும் இவருக்கு தியானம் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு குருவோட நோக்கமோ திட்டமோ கிடையாது என்பதை நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட அடிப்படையாக சொல்கிறேன்.